நண்பர்களே, அதாவது அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசிக்கான அறிவிப்பு வந்து வெகு விரைவிலே வரப்போகுது. அதுக்கான ஜிஓவும் பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ முந்தைய காணொலியில் வந்து அமைச்சரோட பேட்டியே உங்களுக்கு காமிச்சிருந்தோம். அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த அந்த ப்ராசஸ் தொடங்கிட்டோம், விரைவில் அறிவிப்பு வெளியான்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஜிஓ பாஸ் பண்ணி என்ன குவாலிஃபிகேஷன், தேர்வுக்கான பாடத்திட்டம் என்ன, வயது என்ன, கல்வி தகுதி என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக ஜிஓ பாஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து பெண்டிங்கா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நோட்டிபிகேஷன் கொடுத்து ஆன்லைன்ல அப்ளை பண்றது தான். சரிங்களா, அதுதான் பெண்டிங்கா இருக்கு. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா அவங்க மேக்சிமம் வந்து இன்னார்தான் அப்ளை பண்ண முடியும், இந்த கல்வி தகுதி வேணும், இந்த உயரம் வேணும், இந்த எடை வேணும் அப்படிங்கிறது டீட்டெயில ஜிஓலாம் சொல்லிட்டாங்க. அது எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க, ஜிஓ பார்த்துருப்பீங்க. நம்ம வீடியோ மட்டும் வேற ஏதாவது உங்களுக்கு மூலமா உங்களுக்கு வந்திருக்கும். சரி, நிறைய பேர் நிறைய வாட்ஸ்அப் குரூப்ல, டெலிகிராம் குரூப்ல இருக்கீங்க, எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசி பல வருடங்களுக்கு அப்புறம் இப்பதான் எடுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி எஸ்சிடிசி அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தான் 2023 நோட்டிபிகேஷன் வந்து பல வருடங்களுக்கு அப்புறம் இப்ப டிஎன்எஸ்டிசி ரெக்கமெண்ட் எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் மறுபடியும் எப்ப எடுப்பாங்கன்னு யாராலையும் சொல்ல முடியாது. 2 வருஷம் ஆகுமா, 3 வருஷம் ஆகுமா, 5 வருஷம் ஆகுமா, 10 வருஷம் ஆகுமான்ட்டு. ஆனா இந்த கிடைக்கக்கூடிய வாய்ப்பை வந்து எல்லாரும் பயன்படுத்திக்கணும். சரிங்களா, நம்ம ஆரம்ப கட்டத்துல இருந்தே சொல்லிக்கிட்டே வரேன். நவம்பர்ல வந்து நீங்க கண்டக்ட் லைசன்ஸ் போட்டிருந்தா கூட இன்னும் யாரும் நீங்க எலிஜிபிள் ஆயிருப்பீங்க. 2 லைசன்ஸ் உள்ளவங்க தாங்க அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு நான் வந்து பேசாத காணொலி கிடையாது. ஏன்னா நவம்பர் ஜிஓலே போட்டுட்டாங்க. நீங்க அப்பயே ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தி அப்பயே லைசன்ஸ் கண்டக்ட் லைசன்ஸ் போட்டிருந்தா நீங்க டிசம்பருக்குள்ள போட்டு வந்து அப்பயே வாங்கின மாதிரி வச்சிருந்துருப்பீங்க. இப்போ வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா கண்டக்ட் லைசன்ஸ் 1/1/2025 முன்பாக அப்படின்னு சொன்னனால இந்த ஜனவரி மாசம் பிப்ரவரி மாசம் எடுத்தாலும் செல்லாது. சரிங்களா, அதுக்கு முன்னாடி கண்டக்ட் லைசன்ஸ் எடுத்தவங்க தான் செல்ல முடியும். ஸோ அதனாலதான் நம்ம வந்து ஒரு ஒரு கரிசனையா சரி அவேர்னஸ் ஏற்படுத்தி தொடர்ச்சியா வந்து காணொலி பண்ணிட்டு வரோம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 லைசன்ஸ் நான் வச்சிருக்கேங்க. டிரைவர் வந்து ஹெவி லைசன்ஸ் வச்சிருக்கேன். எனக்கு வந்து மினிமம் 1.5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதே போல கண்டக்ட் லைசன்ஸ் வச்சிருக்கேன். நான் வந்து எனக்கு இந்த வேலை வாங்கணும், 2025 இந்த வேலை வாங்கணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லாரும் மனசுல இருக்கு. ஸோ அதற்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து நமக்கு வந்து வேலை கிடைக்கும் அப்படின்னு உங்களை நீங்க நம்பணும். காசு கேட்கறாங்க, அதை கேட்கறாங்க, ரெக்கமெண்டேஷன் வேணும் அப்படிலாம் நீங்க மண்டையில போட்டு குழப்பிக்காம முதல்ல நீங்க எழுத்து தேர்வுல பாஸ் பண்ணுங்க. சரிங்களா, வந்து ரிட்டன் எக்ஸாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டு 2023 அண்ணா யூனிவர்சிட்டி நடத்தி கொடுத்தாங்க. ரிட்டன் எக்ஸாம்ல வந்து உங்களுடைய சொந்த முயற்சினாலும் திறமையினாலதான் நீங்க பாஸ் பண்ண முடியும். அதுக்கு யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. சரிங்களா, அதை கொஞ்சம் உள் வாங்கிக்கோங்க. எழுத்து தேர்வுல யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. சரிங்களா, உங்களுடைய சொந்த முயற்சியில திறமையில தான் நீங்க பாஸ் பண்ணி ஆகணும். கடந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா 2023 685 எஸ்சிடிசி வேகன்சிக்கு 34 50க்கு இந்த தொழில்முறை திறமை தேர்வு 50க்கு வந்து 34 இல்லாட்டி 33 போன கேட்டகரியில இருந்தவங்க மட்டும்தான் ப்ராக்டிகலுக்கு போனாங்க. சரிங்களா, ப்ராக்டிகலுக்கு போனாங்க. கிட்டத்தட்ட வந்து 1:3 அடிப்படையில வந்து ப்ராக்டிகல் போனாங்க. இப்போ 685 வேகன்சில 1700 கிட்டத்தட்ட 2000 பேர் ப்ராக்டிகல் போனாங்க. அதுல 600 பேர் வந்து வேலை வாங்கினாங்க. போன மட்டும் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த தேர்வுக்கு தயாராகிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா நீங்க ஜாயின் பண்ணும்போது வந்து போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் எடுக்க சொல்லுவாங்க. அதுல வந்து என்ன தெரிஞ்ச ஒரு 8-10 பேருக்கு வந்து எஃப்ஐஆர் இருந்த ஒரு காரணத்தினால அவங்களுக்கு வேலை கிடைக்காம போச்சு. சரிங்களா, அப்போ வந்து உங்க பேர்ல வந்து எஃப்ஐஆர் இருக்கக்கூடாது, அது கரண்ட்ல இருக்கக்கூடாது. சரிங்களா, எஃப்ஐஆர் வந்து இருந்துச்சுன்னா நீங்க இன்எலிஜிபிள். ஏன்னா இந்த மாதிரி வந்து வேலை கிடைச்சும் கடைசியில எஃப்ஐஆர் இருக்கிறதுனா வேலை இழக்கிறது வந்து எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? இப்ப அவங்கள காசு கொடுத்து போயிருப்பாங்க நினைக்கிறீங்களா? கிடையாது. அப்ப நேர்மையா தான் அவங்க கிடைச்சிருக்கு. அவங்க பண்ண தவறுனால அவங்களுக்கு வேலை கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி உங்களை நீங்க நம்புங்க, நேர்மையா நடக்குது நம்மளும் நம்புவோம். ஸோ அந்தபடி நம்ம வேலையை வாங்கிட்டு 2025 ஜாயின் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் தாட்டுக்கு முதல்ல வாங்க. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் வந்து 10th வகுப்பு தரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜிஓ பார்த்துருப்பீங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 10th வகுப்பு தரத்துல வந்து 50க்கு 20 மதிப்பெண் எடுத்தா போதும். 21 22 இந்த மாதிரி எது வேணா எடுத்துலாம் போதும். ஆனா வந்து இந்த 19 எடுத்தீங்க அப்படின்னா இந்த பேப்பரே வெளியீடு ஆகாது. சரிங்களா, 50க்கு நீங்க 20க்கு மேல எடுத்துருக்கணும். சரிங்களா, அப்போ வந்து இது வந்து ஓவர். சரிங்களா, தமிழுக்கு வந்து ரொம்ப படிக்கணும்னு தேவையில்லை. ஆனா நீங்க 50க்கு 20 மார்க் மேல
எடுத்திருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த இது வந்து ஓகே. அப்புறம் வந்து ஜிகே தொழில்முறை திறனறி தேர்வு பிளஸ் வந்து ஜிகே பேசிக் ஜிகே கேட்குறாங்க. இதுக்கு வந்து 50 மதிப்பெண். ஓகேவா? இந்த தொழில்முறை திறனறி தேர்வு. ஸோ இதுல வந்து பேசிக் ஜிகே இருக்கும், பேசிக் மேக்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாகன பராமரிப்பு, வாகன பரிசோதனை, டிராபிக் ரூல்ஸ், டிராபிக் சயின்ஸ், மோட்டார் வாகன சட்டம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜின் பராமரிப்பு போன்ற பகுதியில் வந்து கேள்விகள் கேட்பாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த தொழில்முறை தேர்வு மொத்தம் 50. அப்புறம் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த தொழில்முறை தேர்வுல வந்து எவ்வளவு மதிப்பெண் எடுக்கிறீங்க பொறுத்துதான் கட் ஆஃப் ஆகும். அதான் போன வட்டம் சொல்லியிருந்தேனே, கடந்த எஸ்சிடிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 685 வேகன்சிக்கு 34 மேல எடுத்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவல் போயிருந்தாங்க. ஆனா இப்போ வந்து வேகன்சியோட எண்ணிக்கை அதிகம். இப்போ வந்து 2200 வேகன்சி, கிட்டத்தட்ட 2200 வேகன்சி. போன வட்டத்தோட 4 மடங்கு, எஸ்சிடிசி கம்பேர் பண்ண 4 மடங்கு வேகன்சி எடுக்கிறாங்க. அப்ப வந்து நம்ம வந்து ஒரு தேர்வுக்கு போறோம் அப்படின்னா எத்தனை பேர் நமக்கு காம்படிஷனா வருவாங்க அப்படிங்கிற முதல்ல வந்து நம்மளுடைய காம்படிட்டர்ஸை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். போன வட்டம் வந்து பாத்தீங்கன்னா 11,000 பேர் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. அப்ராக்சிமேட்டா வந்து 11,000 பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதுல எக்ஸாம் எழுதுனவங்க வந்து 9,400 சில்லற பண்ணியிருந்தாங்க. 9,400 சம்திங் வந்து எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. 9,400 பேருக்குமே இவங்க என்ன கம்யூனிட்டி, இவங்க என்ன ரேங்க், என்ன மதிப்பெண் போட்டிருந்தாங்கன்னு பக்காவான ஒரு பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எழுத்து தேர்வு எழுத மார்க்கு. அதே போல வந்து ரிசல்ட் போடும்போது, எழுத்து ரிசல்ட் போடும்போது உங்க ஓஎம்ஆர் சீட்டை அப்படியே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஸோ டிஎன்பிசி கூட அப்படி பண்ணது கிடையாது. ஆனா வந்து அரசு விரைவு போக்குவரத்துல நீங்க லாகின் பண்ண உடனே நீங்க என்ன ஓஎம்ஆர் போட்டு அதை ஸ்கேன் பண்ணி உங்க ரிசல்ட்லயே வந்துருந்துச்சு. அதுல வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கரெக்டா தான் ஆன்சர் பண்ணிருக்கோமா அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி கடந்த ஆண்டு வந்து எழுத்து தேர்வு ரிசல்ட் பக்காவா பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ போன ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா எஸ்சிடிசில வந்து அது போன முறை எஸ்சிடிசில 50க்கு 33 36 மேலாம் அவங்க பார்ட்டிகள் போனாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஆண்டு எத்தனை பேர் காம்படிஷன் வருவாங்க அப்படின்னா என்னோட கணிப்பின் படி குறைஞ்சது ஒரு 15,000 பேர் வந்து காம்படிஷனுக்கு வரலாம். ஏன்னா 15,000 ஒரு 16-17 வருவாங்க. சரிங்களா? எக்ஸாம் எழுதுறவங்க ஒரு 13,000 பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து 1:3 அப்படின்னா இந்த வேகன்சி வந்து 2,200ங்க. அதுல 1:3னா கிட்டத்தட்ட 6,600 பேர் அப்ராக்சிமேட்டா வந்து இது ப்ராக்டிகல் போவாங்க. 6,600 பேர் வந்து செய்முறை தேர்வு. இதுல ஃபில்டர் பண்ணி ஒரு 15,000 பேர் அப்ளை பண்றாங்கன்னா அதுல ஃபில்டர் பண்ணி ஒரு 6,600 பேர் வந்து 1:3 எடுப்புல செய்முறை தேர்வு இன்டர்வியூ போவாங்க. ஸோ அதுல ஃபில்டர் பண்ணி தான் 2,200 வேகன்சி எடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் இந்த அடிப்படை வந்து ஒரு தகவலை வந்து ஒரு உண்மையை எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாதான் அதுக்கு தகுந்தாறு போல நீங்க வந்து பயணம் செய்ய ரொம்ப ஏதுவா இருக்கும். சரிங்களா? அப்ப வந்து இதுக்கெல்லாம் வந்து பிரைமரியா முதற்கட்டமா என்ன பண்ணணும்? எழுத்து தேர்வுல நல்லபடியா மதிப்பெண் இருக்கணும். ஸோ அதுக்கு உண்டான முயற்சியை வந்து இப்ப இருந்தே தொடங்கிருங்க. சரிங்களா? எழுத்து தேர்வுல நான் மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்ண முடியாது. உங்களுடைய சொந்த முயற்சினாலதான் எழுத்து தேர்வுல பாஸ் பண்ண முடியும். அப்போ நோட்டிபிகேஷன் எப்பங்க வரும் அப்படிங்கிறேன். எல்லாமே வந்துருச்சு, ஜீவோ முதற்கொண்டு போட்டாங்க. அது வந்து ஒரு சில தினங்கள்லயோ இந்த வாரத்திலயோ இல்ல அடுத்த வாரத்திலயோ வரத்தான் போகுது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 45 நாள் 50 நாள் எக்ஸாம் வச்சிருவாங்க. நான் வந்து ஏன் இப்ப இருந்தே படிக்க தொடங்க அப்படின்னா, இப்ப ஓட்டுநர் நடத்தணும் பணி விண்ணப்பிக்கிற எல்லாருமே வந்து எக்ஸாம் வந்துச்சுன்னா 2 மாசம் லீவ் எடுத்துட்டு படிப்போம் அப்படிங்கிற சூழ்நிலை யாருக்குமே இல்லை. எல்லாருமே ரன்னிங் ஸ்டாஃபா தான் இருக்கீங்க. அப்ப நீங்க உங்களுக்கான கிடைக்கக்கூடிய டயத்துல தான் படிக்க போறீங்க. அப்படிங்கிற பட்சத்துல இப்ப இருந்தே படிக்க தொடங்குங்க அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒரு அட்வைஸ்னு சொல்றேன். சரிங்களா? அதனால வந்து இப்ப இருந்தே படிக்க தொடங்குங்க. எல்லாருக்குமே தெரியும், தமிழுக்கு 50 மதிப்பெண், தொழில்முறை திறனறிவு பிளஸ் ஜிகேக்கு 50 மதிப்பெண். இதுக்கு தகுந்த மாதிரி படிக்க தொடங்கலாம். இப்ப இருந்தே நீங்க படிக்க தொடங்கலாம். ஸோ நம்ம அகாடமி வந்து பாத்தீங்கன்னா பாரத் எக்ஸாம் அகாடமி. கடந்த எஸ்சிடிசிக்கு வந்து நமக்கு வந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னே அப்ப தெரியாது. சரிங்களா? ஒரு ஐடியாவே இல்லை. நான் அதுக்குமே நம்ம முடிஞ்ச அளவு வீடியோஸ் பண்ணி முயற்சி பண்ணி கிட்டத்தட்ட வந்து 685 வேகன்சி இருக்குன்னா ஒரு 4 பேர் வந்து நம்மகிட்ட படிச்சவங்க தான் உள்ள போயிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இன்னுமே வந்து நம்மளுடைய ஃபைனல் செலக்ஷன் குரூப் லிஸ்ட்ல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 பேர் வந்து ஸோ எஸ்சிடிசியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 400க்கு பேர்பட்டவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம அகாடமி மூலமா படிச்சு உள்ள போனவங்க தான். ஸோ அந்த அடிப்படையில வந்து நான் என்ன பக்காவா வந்து பிகினிங்ல இருந்து அப்ளை பண்ணில இருந்து அவங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குற வரைக்குமே வந்து நம்ம வந்து கைடன்ஸ் சப்போர்ட் பண்ணோம். சரிங்களா? ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, முதல்ல வந்து குரூப்லாம் யாருக்கு கிரியேட் பண்ணல, ரிட்டன் எக்ஸாமுக்கு வந்து ஃபுல் கைடன்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணி அவங்கள பாஸ் பண்ண வச்சுட்டு
ப்ராக்டிக்கலுக்கு எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணிட்டோம். மெர்ஜ் பண்ணோன்னு என்ன பண்ணோம் அப்படின்னாங்கன்னா, இப்போ நம்ம குரூப்ல இருக்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா, இப்போ வந்து எல்லாருமே ஒரே நாள் கூப்பிடல. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் 3 வாரம் நினைச்சு இப்ப காலையில ஒருத்தவங்க போயிருக்காங்க, நம்ம ஸ்டூடெண்ட் போயிருக்காங்கன்னா அவங்க போய் ப்ராக்டிக்கல்ல என்னென்ன கேட்டாங்க, ப்ராக்டிக்கல்ல என்னென்ன டிஃபிகல்டிஸ் நாங்க இது பண்ணோம் அப்படிங்கிறப்ப நம்ம குரூப்ல வந்து டிஸ்கஸ் பண்ண அடுத்தடுத்து போறவங்க வந்து அதுல மூலமா ஒரு நாலேஜ் வந்துட்டு பெர்ஃபெக்டா பண்ணி வேலையை வாங்கினாங்க. அது போக அடுத்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் இருக்கணும், மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் இருக்கணும், ஐ சர்டிபிகேட் எடுக்கணும், இயர் காது நல்லா கேட்குதான்னு சர்டிபிகேட் எடுக்கணும். ஸோ இதுக்கெல்லாம் எப்படி எடுக்கிறது, இதுக்கு எல்லாமே பக்காவா டாப் டு பாட்டம் வந்து நம்ம ஒரு குரூப் ஆர்கனைஸ் பண்ணி அவங்களும் இப்ப வேலையில ஜாயின் பண்ணி 240 டியூட்டியை முடிச்சுட்டு பெர்மனன்ட் ஸ்டாஃபா ஆகிட்டாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம கைடன்ஸ் சப்போர்ட் எல்லாமே பண்றோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பண்ணோட பிடிஎஃப் தான் கொடுத்தோம், இப்போ புக்காவே உங்களுக்கு மெட்டீரியல் கொடுக்குறோம். இப்போ வந்து ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறதாகவும் தனியா ஒரு ஆப் வந்து ப்ரொவைட் பண்ண போறோம். அதுவுமே ஒரு சில வாரங்கள நம்ம வந்து கொடுத்துட்டு யூடியூப்ல வீடியோ வராம நம்ம ஆப்லயே வந்து எல்லா வீடியோஸும் நீங்க பாத்துக்கிற மாதிரி பண்ண போறோம். விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிஸ்பிளேல வாட்ஸ்அப் சாட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புறேன், என்ன டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின் பண்றவங்களுக்கு நீங்க அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்றது முதற்கொண்டு கடைசியில் நீங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குற வரைக்குமே நம்மளுடைய டீம் பாரத் எக்ஸாம் அகாடமி மதுரை, சரிங்களா? ஸோ சப்போர்ட் வந்து எப்பயும் கிடைக்கும். நம்ம மதுரையில் இருக்கிறனால ஸோ மதுரையில வந்து நேரில் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்ல வந்து இந்த டேட்டுக்கு வருவீன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு புக்கு வந்து எடியா எடுத்து வச்சிருப்பேன், நீங்க அப்படியே வாங்கிட்டு போகலாம். சரிங்களா? ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு தேவையான அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.